சிவகங்கை மாவட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்ற பெண்களிடம் 60 சவரன் நகையை வழிப்பறி செய்த மர்ம நபர்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் சிவகங்கை எஸ்பி அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் குழலாவயல் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் மற்றும் பாபு குடும்பத்தினர் கடந்த 24ஆம் தேதி தாயமங்கலம் அருகே உள்ள நாகமுகுந்தன்குடி கிராமத்தில் உள்ள தங்களது குலதெய்வ கோயிலுக்கு சென்றுள்ளனர். அப்போது அந்த கோயிலுக்கு வந்த மர்ம நபர்கள் முதியவர் ஒருவரை வெட்டிவிட்டு பெண்களிடமிருந்த 60 சவரன் நகையை வழிப்பறி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இளையான்குடி போலீசார் எடுத்து வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்காததால் சிவகங்கை எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். அவங்க ஆம்பளைய போனதை பார்த்து இவங்க வந்துட்டாங்க. வந்து என் மாமனார் அங்கே தான் இருந்தார், எங்களுக்கு பாதுகாப்புக்கு அங்கே தான் நின்றார். அவரை வெட்டி இப்போ உயிர் போகிற நிலைமையில் கிடக்கிறாரு. சிவகங்கை பெரிய ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு. 4 நாளாச்சு எங்களுக்கு. நாங்கள் சொல்லியும் இன்னும் எந்த ஒரு எங்களுக்கு இது பண்ணலை. நகையும் திருப்பி எப்போ தர்றோமோ என்ன பற்றி இல்லை. அவங்களையும் பிடிச்ச மாதிரி ஒன்றும் தெரியலை. அதனால இப்போ நாங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறோம். 60 ரூபாவே மொத்தம். பிள்ளைய வரைக்கும், சின்ன பிள்ளைய வரைக்கும் உயிர் பயத்தை காட்டியிருக்காங்க 60 ரூபா வச்சு. நைட்லாம் பிள்ளையெல்லாம் தூங்கவே இல்லை, அலறி எந்திரிக்குதுங்க. அவங்கள விடக்கூடாது. ஒருத்தர் எங்களை அடிச்சு போட்டுட்டு என்னை மண்டபத்திலே தள்ளி விட்டுட்டான். நான் மட்டும்தான் இருந்தேன். இப்போ இல்லை அடிச்சு போட்டு என்னோட போனையும் பிடுங்கிக்கிட்டு இருந்த நகை, மோதிரம், தோடு அவ்வளோதையும் பிடுங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்த அக்கா தங்கச்சி 2 பேர் நகையுமே மொத்தம் 60 ரூபாவே நகைக்கு மேலே போயிடுச்சு. தாலி 3 பேர்த்துட்டு தாலியுமே வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இளையாங்குடியில் இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்கே எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. யாரோ ஒருத்தவங்களை மட்டும் பிடிச்சான்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கள யார் எப்படின்னு எனக்கு தெரியாது. அவங்கள போய் நாங்கள் என்ன பார்க்கவும் இல்லை, இது பண்ண முடியல. அவங்க போய் கேட்டால் நாங்கள் எதுவும் சொல்லலை, இது பிடிச்சிட்டு சொல்கிறோம், உங்களுக்காண்டி தனியாக நாங்கள் இது படம் அமைச்சு தேடிட்டு இருக்கோம், இது பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னையோட 4 நாள் ஆச்சு, எங்களுக்கு எந்த தகவலும் தெரியல. அதனால மற்றவங்க இதை சொல்கிறத கேட்டு எங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு இப்போ மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.